வீடியோல பவர் பிஐயோட இன்ஸ்டலேஷன் செட்டப் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம ட்ரெயினர் சொல்லிக் கொடுக்க போறாங்க. பவர் பிஐ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பவர் பிஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட குரோமுக்குள்ளே போயிட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளே போகும். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் உங்கள் சிஸ்டமில் இருக்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு போகிற மாதிரி. ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கெட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே போகலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் இருக்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்துடும். இங்கே கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கெட் ரெடி, டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒரு 2 minutes ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நெட்ஒர்க் ஃபாஸ்ட்டாக இருந்தால் சீக்கிரம் ஆயிரும், நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். என்னோட டவுன்லோடிங் ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் கொடுத்தோடனே எனக்கு இந்த இது ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்மளால் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து பவர் பிஐ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.